தீர்க்கதரிசிகள் அப்படின்னு வரும்பொழுது, ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அவர்கள் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வெறும் ப்ராஃபட்டிக்கலா மாத்திரமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. இங்க யோனா ஒரு உதாரணம். எதற்கு? தேவன் பேசும் பொழுது பேசி சொல்லுகிறார், நீ போய் அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. அப்ப தீர்க்கதரிசிகள் பிரசங்கத்தையும் செய்வார்கள். தீர்க்கதரிசிகள் பிரசங்கிக்கிறார்கள். என்னன்னு பிரசங்கிக்கிறாங்க? தேவன் அனுப்பி பிரசங்கிக்க தொடங்குறாங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்றவாறு பிரசங்கிக்க தொடங்குறாங்க. சரி, இப்போ யோனாவின் இடத்துல ஆண்டவர் நினைவுக்கு போ அப்படின்னு சொல்லி, ஆனா யோனா நினைவுக்கு போகல. அவர் எங்க போகிறாரா? தர்ஷிஷுக்கு ஓடி போகிறார். தர்ஷிஷுக்கு போகணும்னு சொல்லி முடிவு செய்கிறார். ஏன் தர்ஷிஷுக்கு குறிப்பிட்டு போகணும்னு முடிவு செய்கிறாருன்னு சொன்னா, ஏன்னா நினைவுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இடம் தான் தர்ஷிஷ். நினைவு ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னா, அதற்கு நேர் எதிர் திசையில இருக்கக்கூடியதுதான் தர்ஷிஷ். அந்த இடத்துல ஓடி போகணும்னு இவர் முடிவு செய்கிறார்.